ரொம்ப லோவாக 30 கிலோமீட்டர் 30 வந்து கொஞ்சம் தட்டுது. அதுக்காகவே நம்ம கியர் சேஞ்ச் பண்ண வேண்டியதுக்கான சுச்சுவேஷனும் இருக்குது. எனக்கு இந்த காலகட்டத்தில் 2025ல் இந்த லோ ஆர்பிஎம் டு ஹை ஆர்பிஎம்லாம் கொஞ்சம் அவங்க கான்சன்ட்ரேட் பண்ணியிருந்துருக்கணும். அது ஏன் பண்ணாமல் அப்படியே விட்டுருக்காங்க அப்படின்னு எனக்கு தெரில. அதுவும் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு இன்கன்வீனியன்ட் தான். இது கூட இன்ஜினில் பவரை குறைச்சிருக்காங்க ஓல்டு ஜென்ரேஷனை காட்டிலும். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டால் மைலேஜ். ஸோ நான் இந்த மாதிரி அடிக்கடி கியர் சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கேங்கிற போது எனக்கு எப்படி மைலேஜ் சிட்டிக்குள்ளே ஓட்டும் போது எனக்கு கிடைக்கும்? ஸோ இதுவுமே எனக்கு கொஞ்சம் டவுட்ஃபுல்லாக தான் இருக்குது. பெருசாக நம்பிக்கை கொடுக்குற விதமாலாம் இல்லை. அந்த பவருமே ரொம்ப ஸ்லைட்டாக தான் குறைச்சிருக்காங்க. பட் இதுலேயுமே நிறைய யூசர்ஸ் வந்து நான் கேள்விப்பட்ட வரைக்கும், ஷோரூமில் சொல்கிற வரைக்கும், இல்லை ஓல்டு ஜென்ரேஷனை விட இந்த ஜென்ரேஷன் மைலேஜ் உங்களுக்கு அதிகமாக தான் கொடுக்குது. யூசரோட எக்ஸ்பீரியன்ஸ் படியுமே அவங்களும் அதே தான் சொல்கிறாங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பட் எனக்கு அதுலேயுமே பெருசாக உடன்பாடு இல்லை. அண்ட் கம்மிங் டு த மெயின் கண்டென்ட் என்ன அப்படின்னா, நம்மளோட வீட்டோட ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தேன், இந்த பைக் எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் தர மாதிரி இல்லை அப்படின்னு. அதை பற்றி